வணக்கம் நண்பர்களே, நமக்கு அமேசான்லேருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? கட்டரை வச்சு வெட்டி பார்க்கலாம். ஃபுல்லா பபுள்ஸ் ரேப்பர். பபுள்ஸே காணும், எல்லா பபுள்ஸும் உடஞ்சிருச்சாட்டு. எல்லா பபுள்ஸும் வர வழியிலே தூக்கி போட்டு உடச்சிட்டாங்க. ஆகஸ்ட் 15 இன்னைக்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க அமேசானில். ஓகேங்களா? 0.45x ஃபோன் லென்ஸ். ஓகேங்களா? நம்ம வந்து பிளாக்கு தான் ஆர்டர் போட்டால் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. HD கிளியாரிட்டின்னு போட்டிருந்தது. ஓகேங்களா? நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். பேகு நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க. அந்த லென்ஸு போடுறதுக்காக ஒரு பேக் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. சூப்பராக இருக்குது பேக்கு, நல்லா குவாலிட்டியாகவே இருக்குங்க. ஓகேங்களா? அடுத்தது கிளிப்பு. நல்ல தரமான பிளாஸ்டிக்காக இருக்குங்க. ஃபோனில் வந்து ஃபோன் வந்து டேமேஜ் ஆகக்கூடாதுன்ட்டு அதுக்கு பாருங்க, ஸ்லிப் ஆகக்கூடாதுன்னு அப்படியே நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குங்க. டிசைன்ஸு பாருங்கள், அப்படி ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது மேக்ரோ. பிராண்ட் நேம் எதுவும் இல்லை. கேப் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் க்ளோஸில் இருக்குது, இந்த பக்கம் க்ளோஸில் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்ப்போங்க. இப்படி கல்ட்ரை தான் போட்டிருக்கு. லென்ஸு இந்த பக்கம் மூடி மாதிரி இருக்குங்க. இந்த மூடி லென்ஸ் இதையும் கல்ட்ற மாதிரி தான் இருக்குங்க. டபுள் லென்ஸுங்க. ஓகேங்களா? இது ஒரு லென்ஸு, இது ஒரு லென்ஸு. நம்ம அப்படியே இதிலே போட்டு பார்க்கலாம். வைட் ஆங்கிள் லென்ஸ் ஒன்றுங்க, ஜூமிங் லென்ஸ் ஒன்று, ரெண்டு இருக்குது. இது வந்து எப்படி போடுறது? ஓகே, ஃபிட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அப்படியே பார்க்கலாம். இருங்க, இந்த கேப் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லென்ஸு நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்க. இது வந்து நம்முடைய கேமராவுடைய லென்ஸ்லாம் அட்டாச் பண்ணோம். இங்கே இப்போ தெரியும். கரெக்டாக அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இது பெரிய வைட் ஆங்கிள். ஓகே, இதை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கமாக இருக்கு. அது அப்படியே போடுற மாதிரி இருக்கு. எப்படி இருக்குன்ட்டு ரெண்டாவது அந்த லென்ஸில் பாருங்க, நேம் தெரியும்னு நினைக்கிறேன். 0.45 வைட் ஆங்கிள் லென்ஸு வித்து மேக்கோ. இப்போ ரெண்டையும் ஒட்டுக்காக வச்சு ஃபிட் பண்ண இதை நீங்கள் பார்த்தீங்க. இப்போ இதை மட்டும்
கழட்டிட்டு பார்க்கலாங்க எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து 2 ஒட்டுக்கா யூஸ் பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. தனித்தனியாக யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மெத்தடில் கொடுக்கல. அது வந்து சரி வரலைங்க. அது இல்லாமல் இது வந்து பேக் கேமராவுக்கு செட் ஆகலைங்க. ஃப்ரண்ட் கேமராவுக்கு தான் இது வந்து யூஸ் ஆகுது. மோக்கோ லென்ஸ் மட்டும் போட்டிருக்கிறேங்க பாருங்க, மோக்கோ லென்ஸ் மட்டும். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இருங்க. தனித்தனியாக யூஸ் பண்ணோம்னா கிளாரிட்டி அந்த அளவுக்கு கிடைக்கல. ரெண்டு லென்ஸையும் ஒட்டுக்கா வச்சு யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு கிளாரிட்டி கிடைக்குது. டிஃப்ரெண்ட் ஒன்லி ஃப்ரண்ட் கேமராவுக்கு மட்டும் வேணுங்கிறவங்க இதை வாங்கிக்கலாங்க. பாருங்கள், ஃபோட்டோ பிடிச்சி உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஃப்ளவரை உங்களுக்கு நான் ஃபோட்டோ பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். இது வந்துங்க லென்ஸு போட்டு பிடிச்ச ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இப்போ இது இல்லாமல் நான் ஃபோட்டோ பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். இதை வைக்கும்போது கரெக்டாக வச்சுக்கங்க, இல்லைன்னா அந்த அந்த ரவுண்டு ஷேப்பு தெரியும். எதுக்காக இந்த லென்ஸ் அப்படின்னா ஒயிட் ஆங்கிளுங்க. ஒரு ஃபோட்டோ பிடிக்கணும், குரூப்பாக ஃபோட்டோ பிடிக்கணும்னா அது வந்து எல்லாமே கவர் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லென்ஸு போட்டு எடுக்கிறாங்க, இதே லென்ஸை கழட்டினா உங்களுக்கே தெரியும் வித்தியாசம். அதுக்கு இந்த லென்ஸு ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுங்க, வீடியோவுக்கு ஏதோ ஓரளவுக்கு ஆகுங்க. இப்போ பாருங்க, நான் எடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அந்த ஏரியா வந்து கவரேஜ் ஆகாது. இப்போ பாருங்க, அது ஃபுல்லாக கவரேஜ் ஆகும். தெரியுதுங்களா? போடும்போது கரெக்டாக அதை போட்டுங்க. அப்போதான் இந்த ரவுண்டு ஷேப் வந்து தெரியாது. பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் தெரியுங்க, இந்த தொட்டியெல்லாம். இப்போ இதை எடுத்துட்டிங்கன்னா அந்த தொட்டி தெரியாது. பாருங்க, எடுத்துட்றேன். பார்த்தீங்களா? இதுக்கு அது யூஸ் ஆகுங்க. ஆனால் ஃபோட்டோவுக்கு இது கரெக்டாக இருங்க. வீடியோவுக்கு இது எந்த அளவு சூட் ஆகும்னு தெரியல. இப்போ நான் வீடியோ பிடிச்சிருக்கிறேங்க, இதை அப்லோட் பண்ணும்போது தான் தெரியும் எப்படின்ட்டு. ஓகேங்களா? இதோட ரேட்டு வந்துங்க, நான் குடியரசு தின அன்னைக்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க. அந்த அன்னைக்கு புக் பண்ணதுனால எனக்கு கொரியர் சார்ஜோட 278 ரூபாங்க. ஆஃபர் இல்லைன்னா 2000 ரூபா 3000 ரூபா அந்த ரேஞ்சில் வருதுங்க. நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் ஏதாவது லென்ஸ் வாங்கியிருந்தாலும் அதை பற்றி மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்ஸ். பாய் பாய்.